Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது ஈது வந்தாலே கிண்ணத்தப்பம் அல்வாலாம் பண்ணுறது மாதிரி இந்த ஸ்வீட்டும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நம்ம க்ரீன் கிராம் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் கூட. இதில் மேலே சாஃப்டான ஒரு மாவு டெக்ஸ்டரும் உள்ளாடி க்ரீன் கிராம் அப்புறமா தேங்காயும் அது கூடவே ஃப்ளேவருக்கு ஏலக்காவும் சேர்த்து செம வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நார்மலாக அதாவது ட்ரெடிஷ்னலாக அந்த ஸ்வீட் பண்ணுறது சீலாந்தி இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது பூவரசு இல்லைனா பூ பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலையை வச்சு தான் ஸ்டஃப் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. பட் நான் இங்கே வாழை இலை அதாவது பனானா லீஃபில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த பூவரசு இலை கிடச்சா அது கூட ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு க்ரீன் கிராம் எடுத்துக்கிறேன். இதுலேயே 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த பயிரை வேக வைக்கிறதுக்கு 2 விசில் போட்டு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சாலே போதும். சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக குக் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு பூவரசு இலை கிடச்சுன்னா நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டு. நான் இங்கே கிடைக்கிறதுனால வாழை இலை யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதாவது 2 விசிலும் 5 நிமிஷம் சிம்மர்லேயும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக அதில் இருக்க ஸ்டீம் போனதுக்கப்புறமா அந்த வெயிட்டை ரிலீஸ் பண்ணி இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. கீழே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த க்ரீன் கிராமை வச்சு நம்ம இலையப்பத்துக்கான ஸ்டஃபிங்கை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதை சேர்க்குறேன். ஸோ 1 கப் அளவுக்கு பயிர் நம்ம வேக வச்சது எடுத்ததும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவினதும். இப்போ இதில் கொஞ்சம் நேரம் அந்த நெய்யில் வறுத்ததுக்கு அப்புறமா 3 ஏலக்காவை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அந்த நெய்யில் வறுத்ததுமே நம்ம 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறோம், அதாவது ஜாகரி. இப்போ இந்த தேங்காயில் நம்ம சேர்த்த ஜாகரிலாம் இந்த மாதிரி மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பாயில் ஆகும். அந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிறு அதாவது க்ரீன் கிராம் அதை சேர்க்குறோம். சேர்த்து இப்போ கம்ப்ளீட்டாக கோட் ஆகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஒரு 4 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே ஆயில் சேர்க்குறேன். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது அந்த தண்ணியை அந்த ரைஸ் ஃப்ளோரில் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதாவது இடியப்பத்துக்கெல்லாம் மாவு பிசைவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதில் லைட்டாக அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இந்த சரியாகவே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். இப்போ கையால் எடுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன். ஏன்னா வாழை இலை ரெடி பண்ணணும். வாழை இலை அப்படிங்கிறதுனால கிளியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தீயில வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அதை மடிக்கும்போது கிழியாமல் வரும். நீங்கள் சீலாந்தி இலை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாட்ட வேண்டாம். அதை ஈஸியாகவே நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு நான் ஒவ்வொரு லீஃபையும் வாட்டி எடுத்துகிட்டு ஸ்டஃபிங் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழை இலையை வாட்டினதை எடுத்து வச்சுட்டு அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரொம்பவும் தின்னான லேயராக தட்டி எடுக்கணுங்க. அதாவது அந்த மாவை உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக தட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தின்னாக தட்டி எடுக்கணும். இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இங்கே அப்பப்போ ஃபிங்கர்ஸில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ உள்ளாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு சைடில் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம எட்ஜஸில் கொஞ்சம் மாவு விட்டுக்கணும் ஒட்டுறதுக்காக. ஸோ அதை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போ உள்ளாடி பாருங்கள், அழகாக ஒட்டி வருது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாவு பிளேஸ் விட்டுட்டு நம்ம ஒட்டும்போது ஈஸியாகவே ஒட்டி வரும். அதாவது ஸ்டஃபிங்கை எண்டில் வரைக்கும் வைக்காமல் எட்ஜஸில் லைட்டாக மாவை விட்டு ஒட்டணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதோடய எட்ஜஸை ஓப்பன் ஆகாமல் டைட்டாக ஒட்டி விட்டுட்டு மடக்கி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ அது சூடாயாச்சு. அதில் இப்போ நாம் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம்.
இதை வந்து நம்ம நார்மலாக கொழுக்கட்டையெல்லாம் வேக வைப்பாங்கல்ல, ஸோ அதை மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும். அண்ட் அந்த பனானா லீஃபை பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்குதுல்ல. இதை வச்சு நம்மளோட இலையப்பம் ரெடின்னு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையப்பத்தை ஒவ்வொன்றா எடுத்து சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர்பான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து மோஸ்ட்லி வந்து கேரளாவில் இதுக்கு பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் ஊரில் கன்னியாகுமரிலையும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வரதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்வீட் ரெடி பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும், புதுவிதமாக சாப்பிட்டது மாதிரியும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இலையப்பம் ரெசிபி ரொம்பவும் ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.